தலம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு நெஞ்சங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் பல. இன்றைய நாளில் கூட 6வது நீதிமொழிகளை குறித்து பேச இருக்கிறோம். 6:16 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. மேட்டுமையான கண்ணை மேட்டுமையான நமக்கு பார்த்தீங்கன்னா மேட்டுமையாக இருக்குது. எதை பார்த்தாலும் அப்படியே மேட்டுமையாக தான் நடத்தியிருப்பான். எனக்கு அது தெரியுது பண்ணி நம்மளை குறித்து மேட்டுமையாக பேசியிருப்பாங்க. மேட்டுமையான கண்ணு வேண்டாங்கிறார், தேவனுக்கு அருவருப்பானது அப்படிங்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா பொய்னாவுனா பொய் பேசுறதுக்கு அநேக கூச்சப்படுறது கிடையாது. அநேக காரியங்களை பொய் பேசிட்டு இருக்கோம். அதில் என்னென்னா சிலர் பரிசு பொய்ன்னு சொல்லுவாங்க. ஊழிக்காரர் பேசுனா பரிசு பொய்யா, மற்றவங்க பேசணும்னா பொய் அப்படிமா. இதெல்லாம் பொய்னாவே எவர் பேசினாலும் பொய்னாவு தான். பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துங்கன்னா குற்றமும் செய்ய மாட்டான். அவனை வீணாக வம்பு கிழித்து அவனை அடித்து அவனை உதைச்சி இந்த மாதிரி பண்ணுறது, போக்கிரித்தனம் பண்ணிட்டு இருக்கு, ரவுடித்தனம் பண்ணுறது, இதெல்லாம் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களாக இருக்குது. இந்த ரத்தம் சிந்து கையெழுறது விளக்கி இருக்க வேண்டியதாக இருக்குது. துராலோசனை பிணைக்கும் இருதயம்னா ஆலோசனை, ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்காம துராலோசனை கெட்டு போகிறதுக்கான ஆலோசனை நிறைய பேர் கொடுக்கப்பாங்க. பார்த்தா நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பொறாமையில இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லி துராலோசனை கொடுப்பாங்க. துராலோசனைக்கு எப்படி நடக்கிறப்போ அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்குது. துராலோசனை கொடுக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சால் நல்ல ஆலோசனை கொடுக்கணும், இல்லை தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் துராலோசனை ஆலோசனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள்னு சொல்கிறாங்க. தீங்கு செய்வதற்கு சீக்கிரம் ஓடுவாங்க, நல்லது செய்யறதுக்கு ஓட மாட்டாங்க. நல்லது ஏதாவது செய்யணும்னா போவாங்களா, போக மாட்டாங்க. தீங்கு செய்கிறதுக்கு முதல் ஆள், அடிக்கிறது உதைக்கிறதுனா முதல் ஆள் போவாங்க. ஆனால் நல்லது செய்யணும், அடிபட்டுனா வாசல் கூட்டிகிட்டு போகணுன்னா எல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. செல்ஃபோன் எடுத்து வீடியோ எடுப்பாங்க, இதை பண்ணுவாங்க வழி யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இருந்தாங்களாம்மா, தெருவில் போயிட்டுருக்கப்போ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டாப்லாம். யாருமே எடுக்க வரலையா, ஒருத்தர் மட்டும் போய் எடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாங்களாம். அப்போ தான் கேட்டாப்புல, நீங்கள் யாருன்னு, நீங்கள் கிறிஸ்தவர்களான்னு கேட்டாங்களாம். அப்போ கிறிஸ்துவ அன்பை நம்ம வெளிப்படுத்தணும்னு ஒன்றுமே, நம்ம கிறிஸ்துவை போல இருக்கணும், உதவி செய்யணும். நல்ல சமாரி எப்படி உதவி செஞ்சார், அதே போல் நம்மளும் உதவி செய்தால் தேவன் நம்மோடு இருந்து நம்மளுடைய எல்லா காரியங்களும் செய்ய வல்லவராக இருக்குது. அபத்தம் பேசும் பொய் சாட்சி நம்ம சொல்லக்கூடாது. தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம் பொய் சாட்சி. நம்மளே பார்க்கல, ஆனாலும் காசுக்காக வேண்டி நம்ம பொய் சாட்சி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொய் சாட்சி நம்ம சொல்லக்கூடாது. சகோதரர்களை விரோதத்தை உண்டு பண்ணுதல்னா சகோதரர்களை விரோதம் உண்டு பண்ணுறது. அவன் ஒன்றுமே நல்லதாக செஞ்சுருப்பான், ஆனால் சகோதரர்களை கோல் மூட்டி அவனை எப்படியாவது கெடுக்க வேணும். சகோதரர்களை ஒரு அன்பு இருக்கக்கூடாது அப்படி சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி சகோதரர் அன்பிலிருந்து விலக்கி இருப்பாங்க. அதிலிருந்து நம்ம விலகி இருக்கணும். அது மாதிரி சகோதர அன்புக்கு விரோதமான காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அதான் பார்க்கக்கூடாது. 23 கட்டளையே விளக்கு, வேதவே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழிங்கிறார்கள். நமக்கு தேவன் கொடுத்த கட்டளை நமக்கு விளக்கு, அது கைடன்ஸ் அதுதான். தேவன் வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை விளக்கு மாதிரி படிச்சுட்டு போனீங்கன்னா அது நல்வழி பண்ண முடியும். இல்லைன்னா எதுக்கு வருங்க. வேதமே வெளிச்சம்னா வேதத்தின் வெளிச்சத்தில் நம்ம நடக்கணும். வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வெளிச்சம் நடந்து பாருங்க, தேவன் உங்களை நீதிமானாக மாற்றக்கூடியவராக இருக்கார். போதக சிச்சையே ஜீவ வழிங்களப்பா. போதக ஏதாச்சும் சிச்சைன்னா இப்போ இப்படி தான் நீங்கள் தப்பு செய்கிறப்ப போதகர் சொல்கிறாருன்னா அதை கேட்டுக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது அப்படி கேட்டிங்கன்னா அது நீதிமானுக்கு அடையாளமாக இருக்காது. நம்ம நீதிமானாக இருக்கணும்னா இந்த காரியங்கள் எல்லாம் கடைப்பிடிக்கணும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். தேவன் எதை செய்ய சொல்கிறாரோ வேதத்தின்படி நடக்கணும். வேதத்தின்படி நடந்து நீதிமானாகி தேசத்தில் நன்மையான காரியங்களை செய்வார்கள். தேவனை ஆசீர்வதிப்பார்கள்.